जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம வார ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் புதிய கதை கொண்டு வரும் என்று சொல்லலாம். சில வாரங்கள் நம்மளை சோதிக்கும், சில வாரம் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சில வாரங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 12 ராசிகளுக்கான சவால் சோதனை எல்லாம் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில், குடும்பம், காதல், திருமணம், விவாகரத்து, சொத்து, வழக்கு எது இருந்தாலும் இந்த வார கிரகநிலை உங்களுக்கு மறுபிறவி போல புதிய வாய்ப்பை தரக்கூடியதாக சில விஷயம் அமையும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு தவறினால் நல்ல நேரம் கூட சற்று தாமதமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களோட இந்த வாரம் உங்கள் விதியை வெளிச்சம் போடும் ராசி பலன்களை சொல்லுகிறேன். மனம் திறந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றும் ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்றைய வார ராசி பலனில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம், ஒவ்வொரு ராசிக்குமே சில சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நமக்கு ஒத்து வரும், எது நமக்கு ஒத்து வராது, என்ன செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிற வரைக்கும் இந்த வார ராசி பலன்களில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும், என்ன பரிகாரங்கள் சொல்கிறோம், நடுவில் என்ன விஷயங்கள் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க. தனுசு ராசி நேயர்களை, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி. வேலை கிடைச்சும் வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க, வேலை கிடைக்குது, கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. வருஷத்துக்கு 4 வேலை மாறினா என்ன தான்ப்பா ஆகுறது உங்கள் கதை சொல்லுங்கள். வருஷத்துக்கு 4 வேலை மாறுறீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான கஷ்டம், இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான கஷ்டம். சில பேர் வேலை மாற்றங்கள் அடிக்கடி நடக்குது. சில பேருக்கு வேலையே இல்லாமல் வீட்டில் இருக்காங்க. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னு, வேலைக்கு போயும் நிம்மதி இல்லாமல் இருக்கே, ஏதாவது மாறலாமா, ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இங்கேயே இருந்து ஏதாவது ஓரஞ்சாரமாக இருந்து ஏதாவது பண்ணலாமா, இல்லை துபாய் போகலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் மனசில் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். நிறைய சில சந்தோஷகரமான சில செய்திகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சந்தோஷமான சில செய்திகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமண பேச்சு வெற்றி பெறும். திருமணம் ஓரளவுக்கு வேலையில் இருக்க, சார் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், சார் கல்யாணம் பண்ணு, நன்னாரு, அமோகமாக இரு, சந்தோஷமாக இரு, குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை, ஆண் குழந்தை, குழந்தைகள் பிறக்கும், நல்லா இருக்கும். சொத்து முதலீடு லாபம் தரும், வழக்குகள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். இவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா, ஏதாவது அது சில கூட்டாளிகள், நல்ல கூட்டாளிகள், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்காங்க. நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இருக்காங்க, கெடுதல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ கவனமாக இருங்க. அதாவது எப்படியும் யார்கிட்ட பேசினாலும் என்ன இது பண்ண கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. என்றைக்குமே நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், 4ஆம் நம்பர் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். ஆரஞ்சு கலர் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு தவறு செஞ்சுட்டீங்க, பெரியாண்டவர் வழிபாடு நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க. பெரியாண்டவர் வழிபாடு பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு குலதெய்வம் பெரியாண்டவரோ, உங்களுக்கு குலதெய்வம் தெரியாட்டாலுமே பெரியாண்டவர் வழிபாடு பண்ணுங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், பெரியாண்டவர் வழிபாடு பண்ணிங்க. குலதெய்வம் தவறினால் பண நஷ்டம் ஏற்படும், கொடுத்த பணம் வராது, சில விஷயங்களில் கஷ்டப்படுவீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே பூராட நட்சத்திரம் பூராடம் போராட்டம்னு சொல்கிறாங்க. மனைவி குழந்தைகள் ஒரு இடத்துல, இவர் ஒரு இடத்துல பிரச்சனை. மூல நட்சத்திரம் தனுசு ராசி, கல்யாணமும் ஆக மாட்டேங்குது, வேலையும் நமக்கு அமைய மாட்டேங்குது. நான் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா இல்லை என்ன தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுத்துக்குமே எனக்கு ஒரு விடிமோட்சமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உத்திராட நட்சத்திரம் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் அதாவது முதல் சிவத்தில் இருக்கிற பூனை மாதிரி இப்படி விளையாடுறதா இப்படி விளையாடுறதா அப்படிங்கிற மாதிரி இந்த தனுசு ராசிக்கு போகிறது.
குருஸ்தானம் ஜாதகத்தில் நல்லா இருக்குது. அம்மாவை சொல்லி பிரயோஜனமே இல்லை. அர்த்தாஷ்டம சனி வக்கரகதின்னு சொல்கிறாங்க. 7ஆம் இடத்துல குரு. அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு, அம்மாவுக்கு உங்களால் மன உளைச்சல், மனசங்கடங்கள் அதிகமாக இருக்குது. பாதி பேர் அம்மாவை புறக்கணிக்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, நிறைய நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பார்க்குற, எங்கே போகிற, எங்கே வர அப்படின்னு சொல்லி பேசிக்கிறீங்க. சில விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் இந்த வார ராசி பலன் சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம கிடைக்கும்போது சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது, சில நேரத்தில் நமக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா இவங்களுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு. தொழிலில் புதிய வியாபாரங்கள் சில விஷயங்கள்லாம் நிறைய நல்லா பண்ணுவீங்க. மாணவ மாணவிகள்லாம் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விவாகரத்து கேஸ் எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பெண்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்காட்டான வாரமாக இருக்கும். பெண்கள் பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காதல் கைகூடும். ரிலேஷன்ஷிப்பில் சந்தேகம் பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது. எதிரிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா பங்காளி எதிர்ப்பு, பணப்பிரச்சனை அதிகமாக வரும். ஒன்று, தொழில் வெற்றி இருக்கும், மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். கூடியமான வரைக்கும் வியாழக்கிழமையை கையில் எடுத்துக்கோங்க. வியாழக்கிழமை முன்னெடுத்து வியாழக்கிழமைக்கு நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழமோ இல்லை வெத்தலைப்பாக்கு பழமோ வைத்து அர்ச்சனை செய்தால் தனுசு ராசி சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இந்த வார ராசி பலன் 25லேருந்து 31 வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கணக்கு பண்ணி இருக்குமாறு கேட்டுக்கிறேன். சுபம். இதுவரை நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான பொது பலன்கள். பொது பலன்கள் என்றால் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும், இந்தந்த மாதிரிலாம் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதிலேயே சில பேருக்கு 100% கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் நிஜமாக நான் சொல்கிறேன், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 100%. சில பேர் 80% எனக்கு சரியாக இருந்தது சாமி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பாதி பழிக்கும் பாதி சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும். பொதுவான ஜாதகத்தில் பொது ராசி பலன்கள். சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதகம்னா என்ன? ஜென்ம ஜாதகம், ஜென்ம ராசியில் ஜென்ம ஜாதகம்னு உண்டு, சுய ஜாதகம்னு உண்டு. பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் வச்சு கணிச்சிருப்பாங்க. என்ன லக்னம், இந்த லக்னத்தை வைத்தே 12, இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்தை வச்சு 12 ராசிக்கு எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும், மிக தெளிவாக சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசுங்க. வெளிநாட்டில் இருக்கீங்களா, ஒரு கூகுள் மீட்டில் கூட நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி, உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி, நான் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் சார், எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்வி பதிலை நீங்கள் கேட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சுன்னு அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னு உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ன கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடலாம், கிரகங்கள் ஒரு விஷயத்தை மறக்காது. சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க்கைங்கிறது வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான்னு சொல்லி. உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. அது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை எப்படி சொல்கிறோம்? காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? காலச்சக்கரம். ஒரே மாதிரி சுற்றாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போதுமே ஏற்றம் இறக்கம்ங்கிறது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது சொல்கிறது. ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்லது, பெருசாக வர்றது சிறுசாக போகும். அதுக்காக தான் சில இடங்களில் நம்ம தேடி போய், தெரியாத கோவிலுக்கு கூட எதுக்கு தேடி போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால், இந்த வார ராசி பலன்கள் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கறது, எண் கணிதம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, ராசி கற்கள் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது எல்லாமே உண்டு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.